நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைக்கு அபூர்வ குறிகள், அதிர்ஷ்ட குறிகள் வரிசையிலே 40 பாகம் அனுபவ கைரேகை சாஸ்திரம் பாகம் 45. இதுல வாசல் கால், நிலக்கால் இருக்குல்ல, நிலைக்கால், வாசல் கால், கதவு, விரல் போன்ற அமைப்பு. இந்த மாதிரி இந்த 3 ரேகைகளும் உங்க கையில இது இருந்ததுன்னா என்ன பலன், அது எப்படியான பலன்களை கொடுக்க போகிறது என்பதை நம்ம பார்க்குறோம். இது அபூர்வ குறிகள், அதிர்ஷ்ட குறிகள் வரிசையில வருது. இதை பாருங்க. முக்கியமா இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். பாதியில் பார்த்தீங்கன்னா புரியாது. பார்க்குறவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று கூறி இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். இப்போ அனுபவ கைரேகை சாஸ்திரம் பாகம் 45, வாசற்கால், நிலக்கால் இருக்குல்ல, நம்ம வாசலில் உள்ளே போகும்போது அப்புறம் கதவு, அப்புறம் விரல் போன்ற அமைப்பு. எந்த விரலாக இருந்தாலும் சரி, விரல் போன்ற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா இந்த பலன்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புண்டு. இது அபூர்வமான ஒரு குறி, அதிர்ஷ்டமான ஒரு குறி. வாசற்கால் தடைகளை தாண்டி, நிறைய தடைகள் அவருக்கு வரும். அந்த தடைகளை தாண்டி அந்த கதவு புகழ், வெற்றி, அந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று வாழ்வில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி கதவோ நிலக்காலோ இருந்ததுன்னா அவர்கள் சகல ஐஸ்வர்யங்களோடு முதல்ல தடைகளை தகர்த்தெறிவார். புகழ் என்ற கதவை திறந்து வாழ்க்கை என்ற உச்சிக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்க கையில இந்த கதவு இதெல்லாம் இருக்கான்னு பாருங்க. மிகப்பெரிய அளவுல படிப்படியா வாழ்க்கையில முன்னுக்கு மிகப்பெரிய ராஜ்யம், மிகப்பெரிய அரசபோகமான வாழ்வு. இப்ப நான் சொல்றது எல்லாமே அபூர்வ குறிகள், அதிர்ஷ்ட குறிகள் வரிசையிலே வருது. அதனால முதல்ல ராஜாக்கள் இருந்தாலும் அந்த கையில, ராஜாக்களுடைய கையில இருந்ததுனால அரச போகமாக வரும். இப்ப அரசர்கள் கிடையாது. அரச போகம் அப்படின்னா அரசருக்கு இணையான, அரசருக்கு ஒரு அரசர் இருந்தா எப்படி இருப்பாரு, அவருக்கு எந்த குறையுமே இருக்காது. சகல சௌபாகியங்களோடு எல்லாம் சிறப்பா இருக்கும். மனைவி, மக்கள், வீடு, அரண்மனை போன்ற வீடு, நலவளம், சொத்து பத்து எல்லாமே இருக்கும். சகல சௌபாகியங்களோடு சிறப்பாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த வாசற்கால், வாசல், நில, கதவு, விரல் போன்ற ஒரு அமைப்பு. எந்த விரலா இருந்தாலும் சரி, இந்த விரல் போன்ற அமைப்பு உங்க கையில ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா படிப்படியா வாழ்க்கையில முன்னுக்கு எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில மேல்நிலைக்கு வர்றதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்யணும். நீங்கள் உத்தரவு போடக்கூடிய ஒரு இடத்துல இருப்பீங்க. அந்த மாதிரி சொல்லணும். ஒரு ராஜாங்கம், ஒரு ஃபேக்டரிக்கு போறீங்க. அந்த ஃபேக்டரியில நீங்க தான் ஜிஎம், ஜெனரல் மேனேஜர் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஆர்டர் போடுற ஒரு பதவியில் இருப்பீங்க. இல்ல ஒரு அரசியல்ல போனீங்கன்னா நீங்க மிக பெரும் தலைவராகி, அந்த அரசியல்லையே அந்த இடத்துக்கு, எந்த இடத்துக்கு போறீங்களோ அந்த இடத்துல உயர் பதவியை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு நிறைய பேர் வேலை செய்யறதுக்கு காத்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எல்லா சௌரியமும் கிடைக்கும். சகல சௌரியமும் கிடைச்சி சந்தோஷமான இல் வாழ்க்கை கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. குழந்தைகளோடு, மனைவி மக்களோடு நல்ல சிறப்பாக வாழ்வதற்கு வாய்ப்புண்டு. ஒரு ராஜ்யம், ஒரு அரசருக்கு இணையான எல்லா சம்பத்தும் கிடைத்து சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதுல என்னன்னா புகழ் கிடைக்கும். இல்ல சந்தோஷமான வாழ்க்கை மட்டும் கிடைக்காது, மிக பெரும் புகழ். உலக அளவுல நீங்கள் போற்றப்படுவீர்கள். உங்களோட வாசக்காலு, கதவு, இந்த மாதிரி விரல் போன்ற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா புகழோடு செல்வம் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு புகழ் கிடைக்காது. ஆனா இந்த அறிகுறி இருந்ததுன்னா புகழோடு செல்வமும் கிடைக்கும். புகழ் நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க, அச்சீவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி புகழ் கிடைச்சி உலகம் பூரா உங்கள் புகழ் பரவுவதற்கு வாய்ப்புண்டு. உங்க கையில எந்த இடத்துல இந்த குறி இருந்தாலும் மிக சிறந்த அமைப்பு. நிலக்கால் மாதிரி இருக்கிறது, கதவு மாதிரி இருக்கிறது, விரல் மாதிரி இருக்கிற அமைப்பு உங்க கையில இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பா வாழ்க்கையில் புகழோடு செல்வம் பெற்று ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து
புகழ் என்ற கதவை திறந்து கொண்டு வாழ்வில் உயர்வீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.